அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 29 புதன்கிழமை அன்று ஆடி பௌர்ணமி. இந்த பௌர்ணமி திதி பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இரவு 7:30 மணிக்கு தொடங்குது. அதே போல் புதன்கிழமை அன்னைக்கு இரவு 8:58 மணி வரைக்கும் இருக்குதுங்க. அதாவது நீங்கள் பௌர்ணமி விரதத்தை விரதம் இருக்கிறவர்கள் புதன்கிழமை அன்று இருப்பது நல்லது. அதே போல் வழிபாட்டு முறைகளையும் அந்த புதன்கிழமை இரவுக்குள்ளே ஒரு 8:30 மணிக்குள்ளே முடிக்கிறது விசேஷம். அதே போல் அன்றைய தினம் நம்ம இந்த முக்கியமான செயல்களை, அதாவது பசுமாட்டுக்கு இதெல்லாம் நம்ம தானமாக கொடுக்கறதால, அதே போல் காகத்துக்கு நம்ம இந்த தானத்தை செய்யறதுனால நம்மளோட பித்ருக்கள் சாபம் நீங்கி குழந்தைகள் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண்றதுக்கும், நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வர்றதுக்கும், நல்ல ஒரு வளமையான வாழ்க்கையை நமக்கு கிடைக்கிறதுக்கும் இந்த முக்கியமான இந்த 2 செயல்களை அன்றைய தினம் செய்கிறது மிக மிக விசேஷங்க. பசுமாட்டுக்கு நம்ம செய்கிற இந்த எளிய சிறிய ஒரு தானம் நம்ம வாழ்க்கை முறையே மாற்றுங்க. அதாவது இந்த ஆடி பௌர்ணமியில் பசுமாட்டுக்கு நம்ம இந்த பொருள்களை கொடுக்கறதுனால வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. பித்ருக்கள் தோஷம் அப்படிங்கிறது நீங்கு வளமான வாழ்க்கை நமக்கு கிடைக்குங்க. அதாவது அன்றைய தினம் பசுமாட்டுக்கு நீங்கள் காராமணி பயிறு முதல் நாளே ஊற வச்சு அதை நீங்கள் பசுவுக்கு கொஞ்சம் வெல்லம் கலந்து அன்றைய தினம் தானமாக கொடுப்பது மிக மிக விசேஷங்க. இதை எப்போ கொடுக்கலாம்? காலையில் கொடுக்கலாமா, மதியம் கொடுக்கலாமா அப்படின்னா, இதை நீங்கள் காலையில் வேணாலும் கொடுக்கலாம். காலையில் குளித்து முடிச்சுட்டு சுத்தபத்தமாக நீங்கள் பூஜை செஞ்சுட்டு அந்த பசுமாட்டுக்கு இதை நீங்கள் கொடுக்கலாங்க. இல்லை மதியானம் கொடுக்கலாமான்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டு வாசலுக்கு பசுமாடு உங்கள் வீட்டில் இருந்தால் பிரச்சனை இல்லை. இல்லை வாசலுக்கு எப்போ வருதோ அந்த நேரத்தில் சுத்தபத்தமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதுக்கு நீங்கள் காராமணி பயிரை முதல் நாளே ஊற வச்சுடுங்க. ஏன்னா அது அவ்வளோ சீக்கிரம் ஊறாது. அதனால் ஊற வச்சுட்டு அதோட கொஞ்சமாக நீங்கள் வெல்லம் கலந்து அந்த பசுமாட்டுக்கு கொடுங்க. அதே போல் காக்கைக்கு நீங்கள் செய்கிற உணவில் ஒரு பிடி நீங்கள் வழிபாட்டு முறையை செஞ்ச பிறகு காக்கைக்கு முதல்ல கொண்டு போய் ஒரு பிடி சாதம் வச்சிடுங்க. இந்த காக்கைக்கு நீங்கள் செய்யறதுனாலையும் இந்த பசுமாட்டுக்கு நீங்கள் இதை கொடுக்கறதுனாலையும் உங்களோட வாழ்க்கை தரம் உயருங்க. உங்களுக்கு பித்ருக்கள் தோஷம் அப்படிங்கிறதே இருக்காது. ஏதாவது ஒன்று தவற விட்டுட்டீங்க, இல்லை மூதாதையர்கள் செய்த பாவங்கள் உங்களை சேர்ந்து உங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா கூட அந்த தோஷங்கள் கூட இதை நீங்கள் செய்யறதுனால, இந்த பசுமாட்டுக்கு நீங்கள் கொடுக்கறதுனாலையும், இந்த காக்கைக்கு அன்றைய தினம் இந்த ஆடி பௌர்ணமியில் நீங்கள் வைக்கிற அந்த உணவுனாலையும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தோஷங்கள் நீங்கும். குழந்தைங்கள் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவாங்க. சொல் பேச்சு கேட்பாங்க. வீட்டில் சுபிக்ஷங்கள் நடைபெறுங்க. அதனால் அன்றைய தினம் மறக்காமல் கண்டிப்பாக இந்த ஆடி பௌர்ணமி அன்னைக்கு இந்த பசுமாட்டுக்கும் காக்கைக்கும் முக்கியமாக இதை வைக்கிறதுக்கு தவறாதீங்க. உங்களோட வழிபாட்டு முறையை முடிஞ்சால் நீங்கள் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யுங்க. இல்லை வீட்டிலையே வழிபாடு செய்கிறவங்க எனக்கு ஆலயத்துக்கு போக முடியாதுன்னா நீங்கள் வீட்டிலையே கூட வழிபாட்டு செய்யலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஒரு நம்பிக்கையோடு இந்த ஆடி பௌர்ணமியை மறந்துடாமல் நீங்கள் தவற விட்டுறாதீங்க. நீங்கள் செய்கிற இந்த ஒவ்வொரு பூஜைக்கும் நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க. நம்ம வீடியோவை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.